நமக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்க்ராப் ஃபேப்ரிக்ஸ் வேணும். உங்ககிட்ட இருக்கிற இந்த மாதிரி துண்டு ஃபேப்ரிக்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபேப்ரிக்ஸ் தான் நான் சொல்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வேணும். கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து 6.5 இன்ச்சஸ்க்கு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இதை வந்து 6.5 by 6.5 இதை வந்து மெஷர் பண்ணி இதை வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த துணிலாம் நான் வேறு இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி இதில் வந்து இப்படி வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆஃப்டர்நூன் உட்காந்து இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற துணியை வந்து நீங்கள் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு வரைஞ்சிட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது. உங்களுக்கு வேணுங்கிற கலர் காம்பினேஷன் எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இது மாதிரி 2-3 மூட்டை இருக்குது. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு சூஸ் பண்ணி இதில் எத்தனை ஃபேப்ரிக்ஸ் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3x3, அதாவது 3 rows by 3 rows எடுத்து வச்சுருக்கேன். 1 2 3, அதே மாதிரி 4 5 6 7 8 9. இது வந்து 6.5 by 6.5ங்கிறதுனால நமக்கு ஃபினிஷ்டு சைஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 18 இல்லைன்னா 19 inches ஸ்கொயராக வரணும். நமக்கு அது வரணும். நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுங்கிறது நம்ம பார்க்கலாம். நான் இதை வந்து என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே எனக்கு பிடிச்ச, எனக்கு என் கண்ணுக்கு எப்படி பிடிக்குதோ அதெல்லாம் பார்த்து நான் இதை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இந்த பிளெயின் பீஸ் வந்து இங்கே இருக்கணும்னு தோணுது. எனக்கு இப்படி வச்சிருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இது பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கு. நான் இது வந்து நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் உங்களோட ஃபேப்ரிக்ஸ் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். இப்போ நான் ரோ பை ரோவாக நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3 ரோஸையும் சேர்த்து அட்டாச் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி இப்படி வச்சு இதை அட்டாச் பண்ணிடணும். இதை ஃபுல்லாக அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் அட்டாச் பண்ணணும். நான் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன். நான் இதை இப்போ தச்சுட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ நமக்கு வந்து பேக் சைடோடைய மெஷர்மெண்ட் வேணும். நமக்கு அதுக்கு வந்து நீங்கள் நீட்டாக அயர்ன் பண்ணீங்க அப்படின்னா தான் நமக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக நான் அயர்ன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து பின்னாடி வைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து இன்னொரு ஃபேப்ரிக் வேணும். இது வந்து என்னோடய பழைய சுடிதார் ஒன்று. அந்த சுடிதாரை வந்து நான் எடுத்து நான் இங்கே வச்சுருக்கேன். அது வந்து நான் வந்து அதனுடைய மெஷர்மெண்ட் நான் தனியாக நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஃபினிஷ்டு சைஸு, இந்த பிளாக்னுடைய ஃபினிஷ்டு சைஸ் என்ன வருதோ நீங்கள் அந்த இதுக்கு உண்டானது எடுத்தால் போதும். அதே அளவு நீங்கள் பின்னாடி துணிக்கு எடுத்தீங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இதுதான் நமக்கு இப்போ வேணும். சரியா? இது இப்போ இந்த ரெண்டுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போதைக்கு இப்போ இப்படி வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்ட்ரிப்பு, இந்த அதே ஃபேப்ரிக்கில் வந்து 2 ஸ்ட்ரிப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 inch விட்த்து அண்ட் லென்த் வந்து அபவுட் 21 to 21 or 24 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். எதுனாலும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பட் சின்ன இதாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நம்ம வந்து இதை வந்து இதை இப்படி இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து ஒரு பட்டி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஒரு சின்ன பட்டி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி குட்டி லேஸ் இருக்குது, இந்த சைஸ் லேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கூட யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இது வந்து காலி ஆயிடுச்சு. நான் இதை வந்து இப்போ நான் தச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இதை எங்கே அட்டாச் பண்ணணுங்கிறத நான் காட்டுறேன். இது வந்து நான் தச்சுட்டேன். இப்போ 2 ஸ்ட்ரிப்ஸுமே இந்த மாதிரி தச்சுட்டேன். இதை வந்து இந்த மாதிரி பாதியாக வச்சுக்கோங்க, ஹாஃபாக வச்சுக்கோங்க. சரியா? ஹாஃபாக வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சைடு, இப்போ நான் வந்து இந்த சைடை வந்து சூஸ் பண்ணுறேன். இந்த சைட் சூஸ் பண்ணி இப்படி இதில் வந்து நான் இதை பின் பண்ணிக்கிறேன்.
நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இதுக்கு ஒரு 1/2 இன்ச் இடம் விட்டு, 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச்சு இடம் விட்டு நான் வந்து இதை பின் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இப்போ இந்த ஃபேப்ரிக் இப்போ இது வந்து கீழே வச்சுக்கோங்க. இது இந்த நம்ம தச்ச இந்த 9 பீஸை சேர்த்து நம்ம தச்சோம்ல, ஸ்கொயர்ஸை தச்சோம்ல, அது கீழே இருக்கட்டும். இது வந்து இந்த ஃபேப்ரிக் நம்மளுடைய பின்னாடி இருக்க வேண்டிய ஃபேப்ரிக் வந்து இது வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால நான் கவனமாக இது மாதிரி வச்சுட்டு இப்போது ஏதாவது ஒரு சைடில் இப்போ இந்த சைடில் வந்து நமக்கு இந்த ரோப் இருக்குங்கிறதுனால இந்த சைடு வந்து நான் கரெக்டாக தச்சிருவேன். ஏதாவது ஒரு சைடில் நல்லா ஒரு 3 to 4 இன்ச் வந்து இடம் விட்டு நீங்கள் ஓப்பனிங் விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக மற்றது எல்லாத்தையும் நீங்கள் தைக்கணும். இந்த ஒரு போர்ஷனை வந்து நீங்கள் தைக்காமல் விடணும். அப்படின்னா தான் நம்ம திருப்ப முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு 3 to 4 இன்ச் வந்து நான் ஓப்பனில் விட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் இப்படி ஃபுல்லாக ரவுண்டாக தச்சிட போகிறேன். நான் ரவுண்டாக இல்லை, ஸ்கொயராக தச்சிட போகிறேன். தச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் இந்த பக்கம் இடம் விட்டுருக்கேன், இந்த பக்கம் வந்து ஓப்பனிங் விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து எல்லா சைட்ஸும் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ இதை நான் திருப்ப போகிறேன். இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் டன் நமக்கு. இப்போ என்னன்னா இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு டுட்டோரியல் நம்ம பார்த்தோம்ல, குஷன்ஸ் வச்சு இந்த பஞ்சுலாம் வச்சு நம்ம ஃபில் பண்ணோம்ல, அது மாதிரி நான் இதில் பஞ்சு வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன். இந்த ஓட்டை வழியாக ஃபில் பண்ண போகிறேன். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த ஓப்பனிங்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அது க்ளோஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ணணும். ஹேண்ட் ஸ்டிச் பண்ணோன்னா தான் அது நீட்டாக வரும். ஸோ அதனால் நான் இப்போ வந்து ஃபுல்லாக பஞ்சு உள்ளெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ இந்த பில்லோவில் வந்து நான் பஞ்சு வந்து நல்லா ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். இப்போ இந்த ஓப்பனிங் இருக்குது. இந்த ஓப்பனிங்கை வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணணும். நான் கையாட்ட க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஊசி நூல் எடுத்துக்கிட்டேன். சரியா, ஊசி நூல் எடுத்துகிட்டு இது நாட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் உள்ளே விடணும். இந்த இதில் வந்து ஒரு சைடில் ஏதாவது ஒரு சைடில் எடுத்துக்கோங்க. உள்ளே விட்டீங்க அப்படின்னா அந்த நாட் வந்து உள்ளே போய் நின்றுக்கும். இப்போ இந்த இதில் இருந்து நெக்ஸ்ட்டு இப்போ இது நம்ம இது உள்ளே விட்டாச்சு. இப்போ இதை வந்து நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து இப்படி விட்டு இப்படி எடுக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த சைடு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து இது மாதிரி சும்மா ரன்னிங் ஸ்டிச் போடுற மாதிரி நம்ம போடணும். இதுக்கு பேர் லேடர் ஸ்டிச். ஆக்சுவலி இது வந்து நம்ம இப்போ பார்த்தா இந்த மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே இழுக்கும்போது நல்லா டைட் ஆயிரும். சரியா, இப்போ நான் இதே மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் ஃபினிஷ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இப்படி பார்த்து இப்படி இழுத்தோம்னா அது ஒன்றா க்ளோஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக இது பண்ணணும். ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அது ஃபினிஷ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது வரைக்கும் நான் தச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இது வந்து இப்படி லூஸாக இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இந்த இது இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அது இப்படி டைட் ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். சரியா, ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம இந்த இதை வந்து நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டிச்சு, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இப்போ இது நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. நம்ம வந்து இந்த இது தலானியை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே வந்து பட்டன்ஸ் வச்சுருக்கேன். இந்த இது வந்து ஏற்கனவே நான் இது மாதிரி ஒன்று பண்ணேன். அந்த இது தான் இது. அதில் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இந்த குஷன் எஃபெக்ட் கிடைக்கும். இதுக்காகத்தான் நான் வந்து இங்கே பட்டன்ஸ் வைக்க போகிறேன். நான் வந்து
இந்த மாதிரி பட்டன்ஸ் எடுத்திருக்கேன், சூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து கொஞ்சம் பிளெயின் பட்டன்ஸ் இருந்திருந்ததுன்னா நான் அதுதான் சூஸ் பண்ணியிருப்பேன், அதுதான் அழகாக இருந்திருக்கும் இதுக்கு. பட் நான் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் சூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி அகேன் நான் நூல் ஊசிலாம் கோர்த்து ரெடியாக வச்சுருக்கேன். இந்த சைடு இங்கே ஃப்ரண்ட் சைடில் உள்ளே விட்டு பின்னாடி சைடு எடுக்க போகிறேன் நான். இப்போ இந்த சைடு உள்ளே விட்டு நான் பின்னாடி சைடு இழுக்க போகிறேன். இந்த சைடு நாட் போட்டுட்டேன் ஆல்ரெடி, சரியா, நாட் போட்டுட்டேன். இப்போ அகேன் திருப்பி கீழே இருந்து மேலே எடுக்கும்போது நான் இந்த பட்டனை இப்படி வச்சுருவேன். இப்படி வச்சேன்னா எனக்கு அந்த நாட்டும் தெரியாது. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நம்ம நல்ல பெரிய நீடலாக எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அப்படி வந்துடுச்சு. இப்படி வரும்போது இந்த பட்டனை இப்போ இந்த பட்டனை வந்து இதில் ஃபிட் பண்ணணும். இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். அகேன் இதை வந்து உள்ளே விட்டு கீழே என் மடியில் நான் வச்சுருக்கேன், கேர்ஃபுல்லாக பண்ணணும். எஸ், கீழே வந்துடுச்சு. இது மாதிரி நான் எல்லா 4 பட்டனையும் இது மாதிரி நான் வைக்க போகிறேன். ஓகேயா, நல்லா இழுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நூல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற நூல், இந்த பூ கட்டுற நூலெலாம் இருக்கும்ல, அந்த நூல் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இது இந்த மாதிரி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா கூட அது அந்து போகாமல் இருக்கும். ஸோ அதனால், இல்லை உங்ககிட்ட பூ கட்டுற நூல் இல்லை அப்படின்னா இந்த சாதாரண நம்ம ஸ்டிச் பண்ணுற நூல் இருக்கும்ல, அந்த நூலில் ஒரு 4 டைம்ஸ் இல்லைன்னா 6 டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 4 பட்டனும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இதனுடைய டுட்டோரியல். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.